ரைட். வணக்கம் பிள்ளைகள். இன்னைக்கு இந்த வீடியோவில் பங்குச்சந்தை ஓலகளுக்கு தேவையான பங்குச்சந்தை சம்பந்தமான ஒரு கேள்வி. அதாவது எங்களோட வாழ்வியோட சம்மந்தப்பட்ட ஒரு பகுதி தான். முக்கியமான விஷயம் ஜாமாகன்னு சொல்லி நிறைய இடத்துல காய்ச்சி கேள்விப்பட்டிருக்கோம். எங்களோட பாடப்பரப்புக்குள்ள இருக்கிற ஒரு பகுதியை தெளிவாக கற்றுக்கொண்டா இப்போ எக்ஸாமுக்கு தேவைப்படுறதோ இல்லையோ உங்களோட வாழ்க்கையில ஃபியூச்சர்ல தேவைப்படுறதுக்குரிய சாத்தியக்கூறு கூட தேடி படிக்க வச்சு கொண்டீங்கன்னா உதவியா இருக்குமா? எல்லாரும் படிக்கிறது வாழ்றதுக்காக தானே. வாழ்ற வாழ்க்கையில ஒரு இடத்துல எங்கேயாவது பங்குச்சந்தை சம்பந்தப்பட்ட சாத்தியம் இருக்கா சார் அவனையும் இதுல பங்குச்சந்தையை பற்றி நான் தெளிவுபடுத்தி அதுல இருக்கிற விஷயங்கள் என்ன, பங்குச்சந்தை என்னன்றதை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு கமெண்ட்ல போட்டிங்கன்னு சொன்னா நான் கட்டாயமாக அவசரமான வீடியோ ஒன்று திருப்பி செய்யணும்னா என்னண்டா இங்க பங்குன்ற பகுதியில நோமனா என்ன நடக்கும்? மார்க்கெட்னா என்ன? ஷேர் மார்க்கெட் சொல்றது பங்குச்சந்தை என்று சொன்னா ஷேர் மார்க்கெட் சொல்றதுதான் பங்குச்சந்தை. ஓகே, ஷேர் மார்க்கெட் சொல்றது பங்கு சந்தைன்னு சொன்னா ஷேர் மார்க்கெட்ல என்ன நடக்குதோ அதை மாதிரி தான் இங்கேயும் பங்குகளை வித்து வாங்க போறோம். பங்குகளை வித்து வாங்குறது ஏன் என்னது பங்குகள் கேட்டா, உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ் என்ற ஒரு கம்பெனி தன் முதலீடு அல்லது மூலதனத்தை திரட்டுறதுக்காக என்ன செய்யும் சொன்னா பப்ளிக்ல இருந்து ஒரு ஆதரவை பெறும். அதான் இந்த ஜாமாக்கள் நடக்கிறவே இல்லை. பப்ளிக் காசை கொடுப்பாங்க, அந்த கம்பெனி அந்த காசுக்கு ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும். ஒரு நூறு ரூபா காசு பப்ளிக்ல இருந்து ஒரு ஆள் அந்த கம்பெனி எக்ஸுக்கு கொடுக்குறாருன்னா பப்ளிக்ல இருந்து ஒரு ஆள் பப்ளிக்ல இருந்து ஒரு ஆள்னா பொதுமக்களாகி நாங்கள் யாருமே அதுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணலாம், காசு போடலாம். அது நான் நேரடியமா கிடைக்கிறேன். போடக்கூடிய காசுக்கு அந்த போட்ட காசுக்கு எக்ஸென்ற அந்த கம்பெனி வருஷ கடைசியில ஒரு சில ரிட்டர்னை கொடுக்கும். அதான் என்னது பங்கு லாப வருமானம் என்று சொல்றோம். அப்ப அதாலதான் அவைய லாபம் அளிக்கணும். அதை தவிர ரெண்டு விஷயம் இதுல இருக்கு. பங்கு லாப வருமானம் ஒரு வருமானம் வரலாம். என்னது பங்கு லாப வருமானம் ஒன்று இருக்கு. மற்றது என்னன்னா மூலதன லாப வருமானம். பங்கு லாப வருமானம்ன்றது கம்பெனி அந்த பங்குகளை வாங்கினதுக்காக கொடுக்குற லாபம் பங்கு லாபம்ன்றது. மூலதன லாப வருமானம்ன்றது பங்கை வாங்கி வச்சிருக்கிறவர் ஒரு டைமுக்கு பிறகு எனக்கு தேவையில்லை நினைக்கக்குள்ள விற்கிற டைம் வாரது என்னது மூலதன லாபம். தெளிவு வேணுமா? பங்கு லாப வருமானம் மூலதன லாப வருமானம் ரெண்டும் கிடைக்கிறதுக்குரிய சாத்தியம் ஒரு இருக்கு. அப்ப விற்கும் வரைக்கும் அவருக்கு ஒவ்வொரு வருஷ கடைசியிலையும் என்ன கிடைக்கும்? பங்கு லாப வருமானம். ரைட். அப்ப அதுல சமன்பாடு ரெண்டை வச்சுக்கொண்டே இந்த பாடத்தை தெளிவான ஒரு விளக்கம் இருக்கணும். அந்த ஜாமாக்கள் என்ன நடக்குன்ற ஒரு தெளிவுத்தன்மை இருக்கணும். அது இருந்தா எங்களால ஈஸியா ஒரு 2 சமன்பாட்டை வச்சு வேலையை முடிச்சிடலாம். அந்த 2 சமன்பாடு என்னன்னு இங்க எழுதி கொண்டு கவனிங்கோ. ரெண்டையுமே நான் குழப்பிக் கொள்ளாம பங்குகளின் எண்ணிக்கை காண்றதுக்குரிய சமன்பாடே தான். பங்குகளின் எண்ணிக்கையை காண்றதுக்குரிய சமன்பாடாவே 2 சமன்பாட்டையும் வச்சு கொள்ளுங்க. பங்குகளின் எண்ணிக்கை சமன் என்னன்னு பார்க்கலாமான்னு கேட்டா, முதலீட்ட எவ்வளவு காசு போடுறோம் சந்தை விலையால விற்கும், எவ்வளவு ரூபாய் பங்க வாங்குறோம்ன்றதை வச்சுக்கொண்டு சந்தை விலையால விற்கும். அல்லது பங்குகளின் எண்ணிக்கையை காண்றதுக்கு இன்னொரு வழி இருக்கு. பங்குகளின் எண்ணிக்கையை காண இன்னொரு வழி, மொத்த பங்கு லாபத்தை அல்லது மொத்த பங்கு லாப வருமானத்தை பிரிக்கோணும் பங்கொன்றின் பங்கு லாபத்தை. மொத்த பங்கு லாபம் எவ்வளவோ அதை பங்கொன்றிட பங்கு லாபத்தை பிரிச்சாலும் என்ன வரும்? எங்களுக்கு பங்குகள் எண்ணிக்கை இருக்கும். அப்ப இங்க நீங்க இந்த 2 சமன்பாட்டையும் எழுவாய் மாற்றம் என்ற ஒரு விஷயம் தெளிவா இருக்கும் என்று சொன்னா மாத்தி எடுக்கலாம். இந்த பங்குகளோட எண்ணிக்கையை சமன் என்ன முதலீட்டு சந்தை விலைன்னு சொன்னாங்களோ, முதலீடு வேணுமெண்டா இந்த சந்தை விலைஞ்சால என்ன செய்யும்? பெருக்கமடைஞ்சா பங்குகளின் எண்ணிக்கை வேற சந்தை விலைதான் எதுக்கு சமன்? முதலீட்டுக்கு சமன். சந்தை விலை வேணுமெண்டா சந்தை விலை இஞ்சால வெறும் பங்குகளின் எண்ணிக்கை கீழே போகும். இப்ப சந்தை விலை சமன் என்னது? முதலீட்டின் கீழ் பங்குகளின் எண்ணிக்கை. அதே மாதிரி இங்க மொத்த பங்கு லாபம் சமன் என்ன சொல்றது? பங்கொன்றின் பங்கு லாபம் தர பங்குகளின் எண்ணிக்கை. பங்கொன்றின் பங்கு லாபம் எப்படி பார்க்கிறது? மொத்த பங்கு லாபத்தின் கீழ் பங்குகளின் எண்ணிக்கை. அப்ப இதை எழுவாய் மாற்றி நாங்கள் வேலை முடிக்கலாமா? என்ன கேள்வியை பாருங்க. இது உங்களோட ஸ்கூல் பாடப்பரப்புக்குள்ள இருக்கிற ஒரு கேள்விதான். அந்த ஸ்கூல் புக்ல இருக்கிற ஒரு கேள்விதானா? ஒரு முதலீட்டாளர் தம்மிடம் இருந்த ரூபாய் 70,000 பணத்தில் ஒரு பகுதியை ஆண்டு பங்கு லாபம் ஒரு பங்கிற்கு ரூபாய் 3 செலுத்தும் ஒரு நிறுவனத்தில், நான் இங்க ஒரு நிறுவனம், முதலாவது ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துல 2 நிறுவனமா அவர் இன்வெஸ்ட் பண்ண போற. ஒரு நிறுவனத்துல எவ்வளவு பங்கு லாபம் கிடைக்க போகுதுன்னா ரூபாய் 3 பங்கு லாபம் தரவெடுக்கிறேன்னா பங்கொன்றிட பங்கு லாபம் எவ்வளவு கிடைக்க போகுது? ரூபாய் 3 ஒரு கம்பெனியில கொடுக்குறானா ரூபாய் 3. அதே நேரத்துல அந்த நிறுவனத்தில இருந்த பங்கு ஒன்றை வாங்குறதுக்குரிய சந்தை விலை எவ்வளவு சொல்றான்னு சொன்னா ரூபாய் 30.
இப்போ 30 ரூபா பங்கு வாங்கி வச்சிருக்கிறீங்கன்னா வருஷ கடைசியில உங்களுக்கு அந்த 3 ரூபா பங்கு லாபம் அந்த கம்பெனியால உங்களுக்கு வழங்குவீங்க. ரெண்டாவது அதுக்கு பிறகு ஒரு பகுதியை மொத்த காசு விளவு இருந்தது அவர்கிட்ட 70,000 இருந்தது. அந்த 70,000த்துல 30 ரூபா பங்குல கொஞ்சத்தை போடுற பிறகு என்ன செய்யறாருன்னு சொன்னா ஒரு கம்பெனியின் பங்குகளையும் மீறி பகுதியை ஆண்டு பங்கு லாபம் ரூபாய் 4 செலுத்தும் நிறுவனத்தில் ஆண்டு பங்கு லாபம் ரூபாய் 4 செலுத்தும் நிறுவனத்தில் சந்தை விலை ரூபாய் 20 உள்ள ஒரு கம்பெனியின் பங்குகளையும் கொள்வனவு செய்வதற்கு விட்டார். இம்முதலீட்டிலிருந்து அவர் ஒரு ஆண்டிற்கு பெற்ற வருமானம் ரூபாய் 9,500 எனின் அவர் ஒவ்வொரு கம்பெனியிலும் முதலீடு செய்த பணத்தை வேறு வேறாக காண்க. தனித்தனியா காண சொல்லிக்கிட்டு இருக்கு. என்னன்னா 2 கம்பெனியிலையும் எவ்வளவு அப்ப இப்ப ரெண்டையுமே சொல்லிட இந்த கம்பெனியில எவ்வளவு போட்டதோ அந்த கம்பெனியில எவ்வளவு போட்டது. 2 கம்பெனிக்கு சேர்த்து போட்ட காசு சொன்னவர் எவ்வளவு 70,000 ரூபாய் போட்டவர் 2க்கும் சேர்த்து தான் முதலீடு எவ்வளவு 70,000 அவருக்கு. ஆனா கேள்வியில முதலீட்டை தனித்தனியா சொல்லாம கடைசியா வந்த பங்கு லாப வருமானம் 2 கம்பெனியிலையும் எவ்வளவு வந்து பங்கு லாப வருமானம் முதலீட்டை தான் தனித்தனியா கேட்கிறேன். முதலீடு செய்த பணத்தை ஒவ்வொரு சரி நான் கேட்கிறேன் என்னண்டா முதலீடு வேணுமெண்டா எங்களுக்கு என்ன வேணும்? முதலீடு வேணுமெண்டா சந்தை விலையும் பங்குகளோட எண்ணிக்கையும் வேணும் இல்லையோமோ. முதலீடு வேணும் என்று சொன்னா முதலீடு சமன் என்ன? சந்தை விலை தர பங்குகளின் எண்ணிக்கை. அப்ப இங்க எங்களுக்கு கேள்வியில வந்து என்ன இருக்கு? சந்தை விலை இருக்கு, பங்குகளோட எண்ணிக்கை இல்லை. அப்ப பங்குகளோட எண்ணிக்கையை கண்டுபிடிக்கமெண்டாங்களால என்ன செய்யலும்? முதலீட்டை கண்டுபிடிக்க இயலும். பங்குகளோட எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு வழி பார்ப்போம். அப்ப நான் இங்க என்ன எடுக்க போறேன்னு சொன்னா இங்க எடுத்த முதலீட அந்த 2 கம்பெனியில ஒரு கம்பெனியில போட்ட முதலீட்டை எங்களுக்கு தெரியாதுண்டா தெரியாக்கணியம் நாங்கள் எக்ஸ் ரூபாய் கொண்டு விற்கிறோம் நாங்கள். அத மாதிரி இங்கேயும் என்ன செய்ய போறோம்? எக்ஸ் ரூபாவை முதலீடு செய்தவருன்னு எழுத போறோம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா தெரியாக்கணியத்தை உருவாக்காதீங்க. ஏதாவது ஒரு தெரியாக்கணியத்தை உருவாக்கி வச்சுக்கொண்டு அதுல இருந்து மற்றதை சம்பந்தப்படுத்த போறோம். கவனிங்க, முதலீடு இங்க போட்டது ரூபாய் எக்ஸா மொத்தமா எவ்வளவு முதலீடு செய்தவர் 70,000. இங்க எவ்வளவு வரப்போகுது? 70,000 மைனஸ் எக்ஸ். அந்த 2வது கம்பெனியில போட்ட முதலீடு எவ்வளவு? அந்த எக்ஸ்ஆர் விலையை சொல்ல போறோம் 70,000த்துல எக்ஸ். உதாரணத்துக்கு 70,000 இருக்குண்டா இஞ்சி 20,000 போனா அங்க எவ்வளவு? 50,000. இஞ்சி 30,000 போட்டிருந்தாங்க எவ்வளவு? 40,000. அப்ப இந்த எக்ஸ கழிச்சா சரி, அதாவது இங்க எவ்வளவு போடுறாரோ அந்த 70,000த்துல கழிச்சா அதுக்குரிய முதலீடு வருமா வராதா? முதலீடு வரும். என்ன முதலீடு தான் கேள்வியா கேட்டவர். அப்ப எக்ஸ் வச்சுக்கொண்டனா நான் இப்ப பங்குகளோட எண்ணிக்கையை காண போறேன். எடுத்து போட்டு மற்ற 2வது ஒரு முக்கிய தரவு இருந்த கேள்வியில மொத்த பங்கு லாப வருமானம் என்ன சொன்னவர்? மொத்த பங்கு லாப வருமானம் இந்த 2 முதலீட்டாலையும் கிடைச்ச மொத்த பங்கு லாப வருமானம் கூட வாங்கும் ரூபாய் 9,500. சும்மா 3 ரூபா படி எக்ஸ் எண்ணிக்கையான முதலீட்டை போட்டு எக்ஸ் எண்ணிக்கையான முதலீட போடுறாரு. அதாவது எக்ஸ் ரூபாவை போட்டு 30 ரூபா பங்குகளை வாங்குறாரு. அதுவும் அதே மாதிரி இந்த பங்குகளால கிடைச்ச பங்கு லாபமும் மொத்தமாக்கான இவ்வளவு ரூபாய் 9,500. அப்ப மொத்த பங்கு லாபம் தெரியுமெண்டா நாங்களும் அதுக்குரிய சமன்பாட்டை உருவாக்க ட்ரை பண்ணுவோம். அப்ப மொத்த பங்கு லாபம் தான் இதுல வந்திருக்கிறது. 2 கம்பெனியிலையும் கிடைச்ச மொத்த பங்கு லாபம். அப்ப தனித்தனியா நாங்கள் இதுக்குரிய பங்கு லாபத்தையும் அதுக்குரிய பங்கு லாபத்தையும் எடுத்து கூட்டினா இது வரும். மொத்த பங்கு லாபம் வரும், அவராத வரும். அப்ப நாங்க முதலாவது இங்க கவனிங்கோ, மொத்த பங்கு லாபம் காண்றதுக்கு என்ன வேணும்? பங்கொன்றின் பங்கு லாபத்தை ஏதாவது இருக்கணும், பங்குகளின் எண்ணிக்கையால இருக்கும். மொத்த பங்கு லாபத்தை காண்றதுக்கு இங்க நாங்கள் பரம்பு பங்குகள் எண்ணிக்கை ஏதாவது இருக்குன்னா அப்ப மொத்த பங்கு லாபம் வரும், பங்கொன்றின் பங்கு லாபம். பங்குகளோட எண்ணிக்கையை காண வேண்டிய தேவை வருதோ இல்லையோ? பங்குகளோட எண்ணிக்கையை நான் எக்ஸ் சார்புல காணுவோம். பங்குகளோட எண்ணிக்கை எதுல சார்புல காண போறோம்னா எக்ஸ் சார்புல. பங்குகளின் எண்ணிக்கையை எக்ஸ் சார்புல காண போறோம். ரைட், சரி. பங்குகளோட எண்ணிக்கை காண்றதுக்கு என்ன சமன்பாடு சொன்னா? 2 சமன்பாடுமே பங்குகளோட எண்ணிக்கைக்கு நம்ம முதலீட்ட சந்தை வெளியால பிரிச்சா என்ன வரும்? பங்குகளோட எண்ணிக்கை வரும்டா. இங்க எவ்வளவு முதலீடு? எக்ஸ் ரூபாய் முதலீடு எக்ஸ் தான் எடுத்தாங்க. ஒரு பங்குட சந்தை விலை எவ்வளவு இருந்தது? 30 ரூபாய். அப்ப இங்க பங்குகளோட எண்ணிக்கை எவ்வளவு? எக்ஸ் சார்புல சொல்லி இருக்கிறோம், எக்ஸ் இன்கு 30. இங்க எவ்வளவு முதலீடு? 70,000 மைனஸ் எக்ஸ். எவ்வளவு பங்கொன்றுட விலை? ரூபாய் 20. 20ஆல பிரிக்க போறோம். இல்லையா? ரைட். அப்ப இது ரெண்டும் தான் என்னது? அங்க இருந்த பங்குகளோட எண்ணிக்கை. இந்த கம்பெனியில இவ்வளவு பங்குகளும் அந்த கம்பெனியில அவ்வளவு பங்குகளும் அவர் வாங்கியிருக்காரு. சரி, அப்ப மொத்த பங்கு லாபம் எவ்வளவு கிடைச்சிருக்கும்னு கேட்டா இந்த பங்குகளுக்கு, அதாவது எக்ஸின் கீழ் 30 எண்ணிக்கையான பங்குகளுக்கு ஒரு பங்குக்கு எவ்வளவு கொடுப்பார்? 3 ரூபாயும். இந்த பங்குகளுக்கு 4 ரூபாயும் கொடுப்பார். அப்ப சமன்பாடு வந்து அப்படியே உருவாக்குவோம். மொத்த பங்கு லாபத்துக்குரிய சமன்பாடு எழுத போறேன். மொத்த பங்கு லாபம் 2 கம்பெனியாலையும் கிடைச்ச மொத்த பங்கு லாபத்தான் ஏன் சமன்பாடு எடுக்க போறோம்னு சொன்னா இங்கேயும் அவர் தந்த தரவு என்னது? 9,500 மொத்த பங்கு லாப வருமானம் 2 கம்பெனியாலையும் கிடைக்கும்.
அப்ப இங்க நான் முதலாவது கம்பெனியில கிடைச்ச பங்குகளோட எண்ணிக்கையோட வாங்கினது பங்குகளோட எண்ணிக்கை எக்ஸின் கீழ் 30. அதால ஒரு பங்குக்கு எவ்வளவு வந்திருக்கு 3 ரூபா. அப்ப இது முதலாவது கம்பெனியில வந்த மொத்த பங்கு லாபம் பிளஸ் இரண்டாவது நிறுவனத்துல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி இருந்தவர், எவ்வளவு பங்குகள் வாங்கி இருந்தவர் 70,000 மைனஸ் எக்ஸின் கீழ் 20. இது பங்குகள் எண்ணிக்கை. இது தர எத்தனை, இது தர ஒரு பங்குக்குரிய பங்குல அவங்களோட வந்த கம்பெனியால 4 ரூபாய். சரி, இதை சுருக்கி வச்சுக் கொள்வோம். 3 10 30. அப்ப இங்க என்ன வரப்போகுது எக்ஸின் கீழ் 10. அடுத்து மொத்த பங்கு லாபம் எவ்வளவுன்றது அங்க சொல்லி இருந்தவர் 9,500 ரூபாய். கொண்டு சமப்படுத்த இல்லாத இதுக்காக தான் நான் இந்த வேலைக்கு போனேன். 9,500 ரூபான்றது இந்த ரெண்டு கம்பெனிலையும் கிடைச்ச மொத்த பங்கு லாபம்ன்றால அதை தனியா சுருக்கி இங்க நாங்கள் கூட்ட போறோம். இதை சுருக்குனா எக்ஸின் கீழ் 10. இதையும் நாங்கள் பகுதிய 10 வச்சிருக்கிறது நல்ல என்னடா திருப்பியும் கூட்டத்தானே வேணும். பின்ன கூட்டலுக்கு பகுதி சமனா இருக்கணும். இப்ப நான் ஃபுல்லா சுருக்காம இதை எத்தனையா சுருக்க போறேன். இதை 2 சுருக்கி இஞ்சையும் 2 சுருக்கி 10. திருப்பி அடைப்பு நீக்கம் செய்த எவ்வளவு வரப்போகுது 140,000 மைனஸ் 10x அதன் கீழ் 10. அப்ப இதுல இருந்து இங்க எழுதி கொள்றேன். பாருங்க, இதுல 9,500 எதுக்கு சமனா இருக்க போகுது எக்ஸின் கீழ் மொத்தமா நான் பகுதி சமனா இருக்கின்றத நேரடியா கூட்ட போறேன். எக்ஸோட எதை கூட்டணும், பகுதி சமனா இருந்த தொகுதியை என்ன செய்யலாம் கூட்டலாம். தொகுதியை கூட்டினா என்ன நடக்க போகுது, இங்க 1,40,000 14,000 போட்டுக்கிறேன். 1,40,000 இங்கேயும் 1,40,000 மைனஸ் 10x அதற்கு 10. இந்த 10 போய் பெருக்கப்பட போகுது. அதுக்கு பிறகு அதை சுருக்கி இருப்போம். பெருக்கப்பட்ட என்ன வர போகுது 95,000 சமன் எக்ஸ் மைனஸ் 10x சேர்ந்த என்ன நடக்கும், இது 1 ரூபா காசுன்ற மாதிரி யோசிங்க. 1 பிளஸ் 1 அங்க 2 ரூபா கடன். என்ன நடக்கும், கடன்ல மைனஸ் எக்ஸ் பிளஸ் 140,000 மிஞ்ச போகும். இதுக்கு பிறகு எக்ஸ் எழுவாய் மாற்றுறதுக்காக இந்த 140,000 இஞ்சால கொண்டாலும் சரி, இல்லையா எக்ஸ் இஞ்சால கொண்டா பிளஸ் எக்ஸா மாறி இந்த 95,000 அங்கால போய் என்னவா மாறும் மைனஸா மாறினாலும் சரி. 1,40,000 மைனஸ் 95,000 எழுவாய் மாற்ற வேலையில வடிவா பார்த்துக் கொள்ளும். அப்ப எக்ஸ்ன்றது எவ்வளவு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். 1,40,000 95,000 போன அவ்வளவு 45,000 ரூபாய். அப்ப கம்பெனி முதலாவது கம்பெனியில அவர் போட்ட முதலீடு எவ்வளவு இருந்திருக்க போகுது ரூபாய் 45,000. ரெண்டாவது கம்பெனியில எவ்வளவு கேட்டா அதையும் சொல்லி எனக்கு 70,000 அந்த எக்ஸ கழிச்சா என்ன பெறும், ரெண்டாவது கம்பெனியில கிடைச்ச முதலீடு வரும். ரெண்டாவது கம்பெனியில எவ்வளவு 70,000 45,000 போன இரண்டாவது கம்பெனியில போட்ட முதலீடு ரூபாய் 25,000. திருப்பி வேணும்னா டபுள் செக் பண்ணிக்கொள்ளும். சரி, அப்ப இதை தவிர பங்கு சந்தையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்குள்ள அந்த நல்ல கேள்விகள் இருக்கான். கேள்வியிலேயே நிறைய கேள்வி நல்ல ஸ்டாண்டர்டான கேள்விகள் இருக்கு. அதுகளை எடுத்து அணுகி பாருங்க. குழப்பகரமான கேள்வியில செய்து பழகிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு நார்மலான கேள்விகள் விதைக்குள்ள பயம் இல்லாம செய்யுங்க. இந்த 2 சமன்பாட்டையும் வச்சு நீங்கள் வேலையை கொண்டு போகலாமா இதை பார்த்து வச்சுக்கொள்ளலாம். இந்த 2 சமன்பாடு பங்குகளின் எண்ணிக்கைக்கு 2 சமன்பாடு, அந்த 2 சமன்பாட்டையும் வச்சு எழுவாய் மாற்றி எடுத்து வேலை செய்து கொள்ளும். இன்னொரு கேள்வியோட சந்திப்போம்.